குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். எவரை மறவேனும் குருவை மறவேன், எவரானை மறவேனும் குருவானை மறவேன். குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். இன்று நாம் மனோவசியத்தை பற்றி பார்ப்போம். எவர் ஒருவர் தன் மனதை தன் வசப்படுத்தி வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் உலகத்தையே வசியப்படுத்தக்கூடிய பேராற்றல் பெற்றுவிடுகிறார்கள். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்று கூறுவார்கள். மனதை செம்மைப்படுத்துவது எப்படி? அதாவது தியானம், யோகா, இப்படி எது வேணுனாலும் ஒரு மனிதன் முயற்சி செய்யலாம். ஆனால் மனம் அடங்காது. எப்போ ஒருத்தர் தியானம் பண்ண உட்கார்றோமோ அப்போ பல இமேஜ்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் முதல்ல நடந்தது, அல்லது நண்பர்களுடன் பேசியது, அல்லது நாம் புதிதாக ஏதோ ஒன்றை கற்பனை செய்து கொள்வது என்று பல வடிவங்கள் உள்ளே வந்து போகும். அதை அடக்குவது சாதாரண விஷயமல்ல, அடங்கவும் அடங்காது. மனம் ஒரு குரங்கு என்பார்கள். அதன் போர்க்குக்கு தான் அது போகும். அதை அடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை அடக்கி தன்வசம் வைத்து கொள்வதற்கான மந்திரத்தை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய கால நேரங்கள், முறைகளை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த மந்திரத்தை ஆரம்பிக்க வேண்டிய கால நேரம் ஒரு வளர்பிறை நாளில் ஒரு நல்ல திதி, அதாவது வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை, திங்கக்கிழமை, இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாட்கள் வளர்பிறை நாட்களாக காலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாக முதலில் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இந்த மந்திரத்தை எப்போல்லாம் சொல்லலாம்னா, எந்த ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மந்திரத்தை சொல்லணும். கணபதி மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த மந்திரத்தை முதல்ல சொல்லிடணும். சொல்லிட்டு வேறு மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். மனதுக்குள்ளே தேவையில்லாத இமேஜ் வந்துட்டு போகாது. ஏதோ ஒரு சிந்தனைக்கு நம்ம மனசு போயிடும். இதே போல் நீங்கள் ஒரு பதட்டமான நிலையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு காரியம் செய்யணும். அப்போ பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க. எதை எடுத்துக்கிறது, எதை விடுறது அப்படின்னு தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அமைதியாக போய் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லலாம். கீழே ஒரு விரிப்பு விரித்து உட்கார்ந்து தான் சொல்லணும். வெறும் தரையில் உட்கார்ந்து சொல்லக்கூடாது. இந்த மந்திரத்தை குளிச்சுட்டு பூஜை ரூமில் போய் உட்கார்ந்து அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. காலையில் 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ளாக நீங்கள் எழுந்தீங்கன்னா பல்ல விளக்கிட்டு கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு கிழக்கு நோக்கி ஒரு பக்கம் உட்காந்து சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் வெட்ட வெளியில் உட்காந்து சொல்கிறது இன்னும் 100% பலன் அதிகமாக தரும். குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பார்கள். இந்த மனோவசிய மந்திரத்தை நீங்கள் ஏற்கனவே யூடியூப்பில் கேட்டிருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு புக்கில் பார்த்துருக்கலாம், எப்படி வேணால் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மந்திரத்தை முறையாக சொல்லும்போது யாரோ ஒருத்தரை, அதாவது குருவாக ஏற்றுக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கட்டாயம் 100% பலன் தரும். இந்த மந்திரம் மறுமலர் வாசினி சர்வஜன ரக்ஷணி கௌரி பகவதி மனோவசியம் குரு குரு ஸ்வாகா. இந்த மந்திரம் 100% பலன் தரும். தன் மனதை தானே அடக்கக்கூடிய மிகச்சிறப்பான மந்திரம். இந்த மந்திரத்தின் மகிமை என்னன்னா, காம உணர்வுகளை கூட கட்டுப்படுத்தக்கூடிய மிக சிறப்பான மந்திரம். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி, காளி உபாசகர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த தகவலை பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிறத கூட நான் உணர்ந்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.